பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்று நான் பேச போவது தானியேலின் தீர்மானங்கள். நல்ல தீர்மானங்கள் தேவ தயவை நமக்கு கொண்டு வருகிறது. தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நாம் தியானிக்கலாம். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட அடிமைகளில் தானியேலும் ஒருவன். ஒரு அந்நிய நாட்டில் ஒரு அடிமைக்கு என்ன ஒரு எதிர்காலம் இருந்திருக்கும், என்ன ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் என்று நாம் சிந்தித்தோம் என்றால் இது வியக்கத்தக்கதாகும். ஏனெனில் அந்நியனாக இருந்த தானியேல் அந்த அந்நிய தேசத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினான். கவனக்குறைவான முறையில் சமைக்கும் புறஜாதிகளின் உணவினால் தனது உடலை தீட்டுப்படுத்த கூடாது என்பதே அவன் செய்த முதல் தீர்மானம். ராஜ அரண்மனையின் அசைவ உணவுகளை உண்பதிலிருந்து விலகி இருப்பதன் மூலம் புறஜாதிகளால் உண்ணப்பட்ட ரத்தம் கலந்த உணவிலிருந்து விலக்கி இருப்பதை உறுதி செய்தான். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஏதுவான முடிவுகளை நாம் எடுக்கும் போது தேவனின் கிருபையும் இரக்கமும் நமக்கு உண்டு. இதை நாம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் காய்கறிகளை சாப்பிட்ட தானியேலின் முகம் கலையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனெனில் தேவ தயவு அவன் மீது இருந்தது. இதை நாம் 15வது வசனத்தில் படிக்கலாம். தோற்றத்தில் மட்டுமல்ல, தேவன் தானியேலுக்கு அவனது கனவிலும் தரிசனத்திலும் தேவ ஞானத்தின் பெரிய வெளிப்பாட்டையும் நல்ல திறமையையும் கொடுத்து ஆசிர்வதித்தார். இந்த தெய்வீக வரம் தேவனின் சிங்காசனத்தில் இருந்துதான் வர முடியும். இதை அடைய யாருக்கும் பயிற்சி அளிக்க முடியாது. பாபிலோனில் வாழ்ந்த காலங்களில் தனது பொது வாழ்க்கையானாலும் அந்தரங்க வாழ்க்கையானாலும் ஜெப வாழ்க்கையானாலும் எந்த களங்கமும் இல்லாமல் தானியேல் சரியான முடிவை எடுத்ததுடன் அதற்காக இறுதி வரை உறுதியாக நின்றான் என்பதையும் நாம் இந்த அதிகாரங்களில் காணலாம். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு 2 பகுதிகள் இருப்பதை நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பங்கை நாம் செய்யும் பொழுது தேவன் தன்னுடைய பங்கை செய்து முடிப்பார். இங்கு தன்னுடைய பங்கை தானியேல் செய்த பொழுது தேவன் அவருடைய பங்கை செய்து முடித்ததாக நாம் காண்கிறோம். அதன் நிமித்தமாக அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் என்பதையும் நாம் காணலாம். தானியேலின் தேவனும் நமது தேவனுமான கர்த்தர் பாவம் நிறைந்த மோசமான இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் சரியான முடிவுகளை எடுக்க உதவுவாராக. ஆமென்.